ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரெசின் ஆர்ட்டில் கீ செயின் தான் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச நான் கிளாஸ் எதுவும் போகலைங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் நிறையா கீ செயின்ஸ் மட்டும் செஞ்சு நான் சேல் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், நீங்கள் எதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இது நான் சின்ன சின்ன மோல்டில் குட்டி குட்டியாக ரெசினை போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டிசைனை பொறுத்தளவுக்கு நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் தாங்க பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெசினோட மெயின் விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே 2:1 ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெசின் எப்போவுமே ரெசின் வித் ஹார்ட்னரோட தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு பிராண்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். பட் மேக்ஸிமம் நம்ம கீ செயின்ஸு எல்லாத்துக்குமே ரொம்ப டீப்பாக, அதாவது பெரிய பெரிய வால் கிளாக் இந்த மாதிரி செய்கிறப்ப 3:1 கூட எடுத்துக்கலாம். பட் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது 2:1 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா 2:1 தான் அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். பட் இது 3:1. உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில. 3:1 நான் அதை கவனிக்காமல் 2:1 ரேஷியோலேயே போட்டேன். ஸோ எனக்கு அது அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசின் ஹார்ட்னர்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரெசின், பின்னா ஹார்ட்னர். ஹார்ட்னர் கொஞ்சம் லிக்யூடாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா சின்னதாக இருக்கிறது ஹார்ட்னர், அதிகமாக இருக்குது ரெசின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு, அதாவது நான் இந்த பிராண்டுன்னு சொல்ல வரல, நான் கிட்டாக வாங்குறப்ப வாங்கினேன். இந்த பிராண்ட் ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. பட் நான் ஸ்டார்டிங்கில் பண்ண மிஸ்டேக்கை பண்ணிட வேண்டாம் நீங்கள். இது பபுள் ரிமூவர் அந்த சொல்யூஷனு. இது நம்ம பபுள்லாம் வரும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, ஸ்பூன் மெஷர்மெண்ட்டுக்கு தேவைப்படும். என்கிட்ட நான் யூஸ் பண்ணி முடிச்சுட்டேன். அதனால் நான் ஜஸ்ட் வீடியோக்காக தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 யூஸ் அண்ட் த்ரோ கப்பு. இந்த செல்லோ டேப் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் கண்டிப்பாக செல்லோ டேப் வேணும். இதை விட பெரிய சைஸ், அதாவது ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதை கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கீ செயின் பண்ணுற மோல்டு வேணும் இல்லையா, ஏபிசிடி கீ செயின் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் ஹோல் இருக்குது, ஹோல் இல்லாமல் ப்ளைனாக இருக்கிறதும் இருக்குது. அதுக்கு நம்ம ஹோல் போடுற மிஷினும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா பவுடர்ஸ், அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணுற கலர் பவுடர்ஸ், மைக்கா பவுடர், அதே மாதிரி நிறையா வெரைட்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல கிளிட்டர் பவுடர் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இது பேஸ்ட்டு, இது எல்லாமே நான் காம்போவில் வாங்கினேன். மீஷோவில் ஃபுல் காம்போ கிட் மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் நான் வாங்கி ட்ரை பண்ணேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளிட்டர், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நமக்கு டிசைன் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக தேவையானது கீ செயின் அந்த இது இருக்கும் இல்லையா, அது இதில் 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று கீ செயின், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நம்ம லாக் பண்ணணும். இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. இது நான் தம்பியோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்காகலாம் கேட்டாங்கன்றதுக்காக தான் நான் இதை ஆர்டரே போட்டேன். ஸோ ஓகே, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோ, அதே மாதிரி சமையல் வீடியோ எல்லாமே போடுவேன். உங்களுக்கு வேணும், தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட், ரெசினை பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு தாங்க. அதுக்கு நீங்கள் வெயிட் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு இது செஞ்சு நான் இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலை. ஸோ அதனால் நான் இப்போ வெயிட் ஸ்கேல் யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? இந்த மாதிரி இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். குழந்தைங்க இருக்க வீட்டில் இல்லை நார்மலாகவே எல்லார்கிட்டேயுமே இருக்கும். இந்த இதில் 3 டைம்ஸ் நீங்கள் ரெசின் போட்டிங்க அப்படின்னா 1 டைம் ஹார்ட்னர் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதோட தெரியும் பாருங்களேன், திக்னஸ்ஸு அது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஹார்ட்னர் ஊற்றுறப்பையும் உங்களுக்கு பாருங்கள், ரெண்டுலேயும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு ஃபுல்லாக. ஆனால் இன்னொரு மெயினான விஷயம், இது ரொம்பவே கெமிக்கல். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா குழந்தைங்க இருக்கிறப்ப யூஸ் பண்ணாதீங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி மாஸ்க்கு, க்ளவுஸு இதெல்லாம் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கம்பல்சரி இதை பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆஸ்துமா, இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் டேபிள் மேலே இருக்க ஷீட்டு எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால் நான் தூக்கி போட போகிறதுனால அது மேலேயே வச்சு பண்ணுறேன். நீங்கள் இல்லைன்னா ஒரு கார்ட்போர்டு கீழே வச்சுட்டு சேஃப்டியாக பண்ணுங்கள். அதே மாதிரி இது நம்ம ட்ரெஸ்லலாம் பட்டுச்சு அப்படின்னா
ரொம்பவே டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டீல் டம்ளர் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்பு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு சிலிக்கான் மெஷரிங் கப் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே சிலிக்கானில் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹார்ட்னர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? தண்ணி மாதிரி இருக்குங்க. இதுதான் வந்து ஹார்ட்னர். நான் 3 பங்கு வந்து ரெசின் போட்டேன், 1 பங்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னர் போட்டேன். இப்போ இது போடுறப்பயே நமக்கு வந்து என்னென்னா ஒரு மாதிரி நெறி ஏறுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் சொல்கிறது, இது கண்டிப்பாக குழந்தைங்க கையில் பற்றவே கூடாதுங்க. இது வந்து ஒரு வகையான ஒரு ஹார்ட் கெமிக்கல்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ 2ம் சேர்ந்து, அதாவது இந்த கெட்டியாக இருக்கிற ரெசின், ஹார்ட்னர் 2ம் நல்லா சேர்ந்து ஒரு மேக்ஸிமம் வந்து நமக்கு அதிலேயே கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரெசின் வாங்கினீங்கன்னா அதில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணணும், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பபிள்லாம் இல்லாமல் இருக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ணுங்கள். என்னோட அந்த ஒரு இதில் வந்துட்டு 10 to 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குற டைம் அதுலேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, குரோமில் போய்ட்டு அந்த பிராண்டோட நேம் போட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம வந்து மோல்டில் வந்து போர் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சூடாக அந்த மிக்ஸ் ஆனப்போ சூடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பபுள்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி பபுள் ஃபார்ம் ஆகுறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பபுள் ரிமூவர் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அதுக்கு வந்துட்டு அந்த ப்ளோ டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நெருப்பு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இது வந்து அப்படியே ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக கிளாஸஸ் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நான் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ வந்து கிஃப்ட் கொடுக்குறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க, நீங்களாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து தெரியும், அதோட அந்த இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து லிக்யூடு மாதிரி இருக்கும். நார்மல் அந்த இது சேஞ்சஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதாவது ரெசினோட கலர் டிரான்ஸ்பரண்ட். ஓகேங்களா? இப்போ இதில் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி இருக்கிற மைக்கா பவுடர் கிளிட்டர் ஒரு எஃபெக்டில் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நிறையா கலர்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ஐடியா பண்ணி பிரித்து வச்சிங்கன்னா தான் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த கலர் தான் ஆட் பண்ணணுன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணலை. ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான், டெமோ காமிக்கிறதுக்காக தான் பண்ணேன். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஒரு 2-3 பார்ட்டாக நான் பிரித்து வச்சுக்கிட்டேன். டிரான்ஸ்பரண்ட் ஒரு பக்கமும், அதே மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கா பவுடர் மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கிளிட்டர் எஃபெக்ட்டும் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மோல்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருப்பேன், அந்த இதோட டஸ்ட் ஏதாவது இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் செலோ டேப்பை இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மோல்டை வந்து நம்ம வாஷ் பண்ணலாம். நீங்கள் சர்ஃபு போட்டுட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நம்ம நார்மலாக அந்த இடத்த வந்து ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மோல்டு வந்து நல்லா கிளியர் ஆயிரும். இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி அப்போ உங்கள்கிட்ட காமிச்ச மாதிரி செலோ டேப் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏக்கு வந்து ஒரு சைடு டிரான்ஸ்பரண்ட்டும் ஒரு சைடு கலரும் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன அட் அ டைமில் ஊற்றணும். பட் நான் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ஊற்றிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கலராகவும் ஆட் பண்ணலாம். எல்லாமே நான் ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாக்காக நான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதை பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். என்கிட்ட இருந்ததில் நான் வந்து ஸ்பூன் வந்து ஒரு 2 ஸ்பூன் இருந்தது. ஸோ அதை வச்சு தான் போட்டேன். ஏன்னா இதுக்காக நான் இனி திரும்ப வேறு எந்த மெட்டீரியல்ஸும் வாங்கினேன். ஆல்ரெடி வாங்கின மெட்டீரியல்ஸே வந்து நிறையா இருக்குது. அதவே எப்படிடா காலி பண்ண போகிறேன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கினா அவ்வளோதான். ஸோ அதனால் இருக்கிற அந்த யூஸ் அண்ட் த்ரோ அந்த ஸ்பூனை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷீட் மாதிரி இருக்கும், கோல்டன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, சில்வர் ஷீட்டு. இதை வந்து 2 டைப்பில் பண்ணலாம். நீங்கள் இப்படி அதாவது இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் சைடில் வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையுமே நான் சொல்கிறேன். இப்போ இதை நம்ம போர் பண்ணதுக்கப்புறமும் A லெட்டரில் போர் பண்ணதுக்கப்புறமும் நான் என்ன பண்ணுறேன்னா
அந்த பபுள் ரிமூவர் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை ஒரு டைம் வந்து நான் அடித்து விட்டுட்டு அடுத்த லெட்டருக்கு நம்ம ரெடி பண்ணலாம். அடுத்த லெட்டருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சேம் அதே மாதிரி தான் டிரான்ஸ்பரண்ட் நம்ம எந்த மாதிரி பண்ண போகிறோம். இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் இந்த கலர் தான் பண்ண போகிறீங்கன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கலர் தான்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட் எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா. நான் வந்து டபுள் கலர் பண்ணுறதுனால டிரான்ஸ்பரண்ட் ஒரு சைடும் கலரிங் ஒரு சைடும் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த பெயிண்ட்டு அந்த பேஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நல்லா வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த ரெசினில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது சூப்பராக இருக்குங்க. இது வந்து மேக்ஸிமம் கிளிட்டர் எஃபெக்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து நமக்கு வந்து பேக் சைடில் இருக்கிறது தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும் இது. இது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கலரு. இதில் வந்து கிளிட்டர் வந்து எனக்கு சடனாக தோணுச்சு, சரி ஓகே இந்த கலருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கவும் ஓகே இன்னும் கொஞ்சம் கிளிட்டர் எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். பட் ஃபைனல் ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இதுக்கப்புறம் ரெசினில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது நான் வாங்கினேன் 2 டைம் வாங்கினேன் ஒரு மெட்டீரியல். ஸோ கிட்டு மாதிரி தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அதாவது பேஸ்ட் மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணுறதுல என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்றதை நான் காமிச்சிட்றேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. இந்த ஏ லெட்டர் நம்ம பவுட்ரு வந்து அந்த மைக்கா பவுடர் யூஸ் பண்ணோம் கிளிட்டர் டைப்பில் இருக்கிற. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டி லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பிக்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், பேஸ்ட் மாதிரி இருக்கிறது. ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இது வந்து ப்ளைனாக வந்து ஒரு பிக்மெண்ட் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்ன லெட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பா கிட்டே கேட்டேன். ஓகே என்ன லெட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு தேவையானது ஏன்னா எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கணும்ல. இப்போ வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம கரெக்டாக அதை மட்டும் எடுக்க முடியாது. பிகினராக இருக்கவங்க கண்டிப்பாக எடுக்க முடியாது, அது எக்ஸ்ட்ரா தான் வரும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர்றதெல்லாம் என்ன பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு லெட்டருக்கு தான் அந்த பிக்மெண்ட் எடுத்தேன். பட் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது, இன்னொரு லெட்டருக்கு ஆஃப் வந்து இந்த பிக்மெண்ட் கலரும் டிரான்ஸ்பரண்ட் கலரும் ஒன்று நான் ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் யோசித்து சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணினேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு கலர் மிக்ஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது, ஃபைனலாக ரெசின் ஹார்ட்னரே எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டி மோல்டு இருக்கும்ல, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா தேவையான மோல்டு இதோட அடிஷ்னலாக எனக்கு குட்டி குட்டி மோல்டு கிடச்சிது. அதில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கீ செயினோட எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கிளிட்டர் இருக்கு இல்லையா, கிளிட்டரை வந்து இது வந்து வெறும் ரெசின் ஹார்ட்னர் அந்த 6 லெட்ரு பார்த்திங்கன்னா வெறும் ரெசின் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ண அந்த இதை ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் எனக்கு ப்ளைனாக இருக்குன்னு தோணுனதுனால ஃபுல்லாகவே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் கிளிட்டர் ஆட் பண்ணிட்டேன். பட் இந்த மெத்தட்க்கு பதிலாக நீங்கள் கிளிட்டர் தான் போட போகிறீங்கன்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரெசின் ஹார்ட்னரோடையே நீங்கள் ஒரு குட்டி தனியாக பவுலில் எடுத்து எவ்வளோ தேவையோ அதில் வந்து தேவையான அளவுக்கு கிளிட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கலாம். நான் இது வந்து அதான் சொன்னேன் இல்லையா, ப்ரீ பிளான் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு நான் வந்து ஃப்ளோவில் பண்ணினது தான் எல்லாமே. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஆர்டர்னு எதுவும் கிடையாது. நம்ம இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுக்கறதுக்கு தானே, ஓகே நம்மளாக ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதுனால தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிளிட்டர் போட்டதோட எஃபெக்ட்டுமே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் மேக்ஸிமம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுங்க. சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா இதை பிஸ்னஸாக கொண்டு போங்க. நம்ம கற்றுக்கலாம், போக போக கற்றுக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாமே நான் வந்து மேக் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து நீங்கள் உங்கள்கிட்ட சொன்ன மெத்தடில் தான் பண்ணேன். இந்த கே லெட்டர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கா பவுடர்லேயே இது கொஞ்சம் கிளிட்டர் எஃபெக்டாக இருக்கு மைக்கா பவுடர். அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இதில் நான் பண்ண சொதப்பல்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோல்டன் ஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அந்த ரெசின்லேயே மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா அப்படியே நிற்கும், மூவ் ஆகாது. அது ஒரு நீட் லுக் கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு கீழே பேஸ் கொடுத்துட்டேன், இந்த எஸ் லெட்டருக்கு கீழே பேஸ் கொடுத்துட்டு நான் ஒரு மேலே அவுட்லைன் வந்து அதாவது மேலே இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா இருந்த இந்த கலரையும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பேஸ்டல் கலர் மாதிரி தான். இது எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் கிளிட்டராக இருந்தது. ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, சிமெண்ட் கலர்னும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து நான் இங்கே இருக்கிற குளிருக்கு வந்து ஒரு 2 to 3 days விட்டுட்டேன். ஓகேங்களா.
நம்ம எடுத்தது ஃபஸ்ட்டு என்னென்னா 3:1 ரேஷியோ நம்ம எடுத்துருக்கவே கூடாது. என்கிட்ட இருந்ததுனால எடுத்தேன். பட் நீங்கள் வாங்குறீங்கன்னா 2:1 ரேஷியோ இருக்க ரெசின் வாங்கிக்கோங்க. நம்ம இப்படியே வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு 2 டேஸ் நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மோல்டு நீங்கள் ஒரு இதை வந்து எடுத்து பாருங்கள். உங்களுக்கு டிமோல்டு ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஓகே, நம்மக்கிட்ட தான் இருக்கவே இருக்கே அந்த குட்டி மோல்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல்லரி மேக்கிங் மோல்டு மாதிரியே இருக்கும். அதில் தான் நான் வந்து மேக் பண்ணேன். அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க ரெசினை வந்து யூஸ் பண்ணோன்னா நம்ம எந்த கீ செயினுக்குனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைனலாக நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த எல்லா லெட்டர்ஸுமே நம்ம வந்து மோல்டில் நம்ம போர் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நம்ம பபுள் ரிமூவர் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு டைம் அடித்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிமோல்டு பண்ணியாச்சு 2 நாளைக்கு அப்புறம். இது நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹார்ட்டின் ஷேப்பு, லீஃப் ஷேப்பு, நமக்கு எந்தெந்த ஷேப்பில் தேவைப்படும்னு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபுல் நீட் ஃபினிஷிங் வேணும்னா நம்ம வந்து அந்த மோல்டோட ஃபுல்லாக வந்து நம்ம போர் பண்ணணும். இல்லை உங்கள்கிட்ட வந்து யூவி ரெசின் இருக்குன்னா முடிஞ்சதுக்கப்புறம் போர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக போர் பண்ணதில் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகும்னு பாருங்கள். நான் வந்து அந்த மோல்டு ஃபுல்லாகவே வந்து ரெசின் வந்து நம்ம போர் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஹோல் மட்டும் எனக்கு தெரியலை. பட் அது எனக்கு தெரியணும் அப்படின்னா லைட்டாக அந்த இடத்துல மட்டும்தான் வந்து ரெசின் வந்து மேலே மட்டும்தான் லைட்டாக வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். அதை லைட்டாக இந்த மாதிரி ஒரு சிசரோட அந்த ஷார்ப்லேயோ லைட்டாக பண்ணுங்கள். ரொம்ப பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டாக வச்சு கொஞ்சம் கேப் கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம கேப் கிடச்சிருக்கான்னு செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீ செயினை நம்ம மாட்டிக்கலாம். இதுவே நீங்கள் அந்த ஹோல் இல்லாத மோல்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கே லெட்டருக்கு அந்த மேலே கார்னரில் கூட ஹோல் போட்டு நீங்கள் கீ செயின் மாட்டிக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா லெட்டருமே நம்ம டிமோல்டு பண்ணிட்டோம். இதில் வந்து அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட்டு இது என்கிட்ட இருக்கிற பர்மனன்ட் மார்க்கரை வச்சு நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு ஓகே தான். அது எதுவுமே வந்து அழியலை, எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. இந்த நம்ம அந்த பிக்மெண்ட் யூஸ் பண்ணதில் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவே தெரியலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் விஷயம் கீ செயின் வந்து நம்ம மாட்டுறது. அந்த குட்டியாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஹோல்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் கொஞ்சம் வந்து என்னென்னா கஷ்டமாக தான் இருந்துச்சு. உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கீ செயினை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். அது வெறும் நம்ம கீ செயின் மட்டும்தான் போடுறோம் அப்படின்னா இந்த டயத்துலேயே அந்த கீ செயினை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்னென்னா கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் அந்த ஹோல் வந்து கரெக்டாக இருந்தது. எனக்கு லாக் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது மட்டும்தான். இந்த மாதிரி நான் லாக் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ஏதாவது ஒரு ஹார்ட்டின் ஷேப்போ ஏதோ ஒன்று ஆட் பண்ணலாம் அப்படின்னு தோணுனப்போ ஓகே நம்ம இதோட ஆட் பண்ணாமல் சேம் அந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, அடிஷ்னலாக நம்ம கொடுத்துருந்தாங்கள்ல, அதை வந்து நம்ம கீ செயினோட அந்த செயின்லேயே வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்டின் ஷேப்பை உள்ளே ஆட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு. அதனால நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து டிசைனும் நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தடுத்து நான் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால அதெல்லாம் நான் வந்து காமிக்கலை. அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்து அந்த லெட்டரில் ஹோல்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேயே வந்து ஆட் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெட்டரில் எந்த லெட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து ஒரு 3 லெட்டர் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, டிமோல்ட் பண்ணதை. அதுதான் எல்லாமே நான் கீ செயின் போட்டு கொடுத்துட்டேன். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். எந்த இது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.